பஞ்சாயத்து சீனுன்னு ஒன்று இருக்கும். அதாவது பெண் தெய்வம் பெண் அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த பஞ்சாயத்து சீனில் பஞ்சாயத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வேறு கேஸ்ட் பையனை லவ் பண்ணிடுச்சுன்றதுனால அந்த பிள்ளைய வந்து கொன்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் காமெடின்ற பேரில் அதை வந்து காமெடி சீக்வன்ஸ் ஆமாம். அதை வந்து எவ்வளோ கேவலமாக ஒரு காமெடி சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணுடைய உருவத்தை காமிச்சு அதை நக்கல் பண்ணி சிரிக்கிறதும் ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதும் வந்து காமெடியாக வந்து அந்த பஞ்சாயத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சமாவது சினிமா அறிவோட இந்த படம் எடுத்திருந்தா இந்த மாதிரிலாம் இந்த படத்தை எழுதுனால அவன் சிந்தனையை பாருங்களேன், எவ்வளோ கேவலமான சிந்தனைகள் இருந்திருக்கணும். இப்படிலாம் எப்படி எழுத முடியுதுன்னு தெரில. ஒரு சீன் அப்படி எழுதும் போதே நமக்கு தெரியாதா? நம்ம எழுதும் போதே விஷுவலாகி தான் வரும். இது எழுதும் போது இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, அப்போ அந்த சிந்தனை அவர் வந்து எவ்வளோ ஒஸ்டான ஒரு சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன்.